தமிழக ஆளுநரின் யூ-டர்ன் சம்பவங்கள் ஒரு தொகுப்பு. தமிழக அரசுக்கும் ஆளுநருக்கும் இடையே மோதல் போக்கு வெடித்து வருகிறது. அதில் பல பிரச்சனைகளுக்கு நீதிமன்றம் வரை சென்று தமிழக அரசு தீர்வை எட்டி வருகிறது. அதன்படி தமிழக அரசின் முடிவை எதிர்த்த ஆளுநர் உச்சநீதிமன்ற உத்தரவுக்கு பின் முடிவை மாற்றி யூ-டர்ன் அடித்த நிகழ்வுகளை பார்க்கலாம். மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்காத ஆளுநர். கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் மாநில அரசால் அனுப்பப்படும் மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்காமல் காலதாமதம் படுத்தும் தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவியின் செயல்பாடுகளை சட்டவிரோதம் என அறிவிக்க உத்தரவிடக் கோரி உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசின் சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இதில் தீர்ப்பளித்த உச்சநீதிமன்றம் மாநில அரசுகள் உச்சநீதிமன்றத்தை அணுகும் முன்பே மசோதாக்களுக்கு ஆளுநர்கள் ஒப்புதல் தர வேண்டும் என்று அறிவுரை வழங்கியது. அதேபோல் தாங்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி அல்ல என்பதை ஆளுநர்கள் மறந்துவிடக்கூடாது. ஆளுநரின் இந்த செயல் கவலை அளிக்கிறது என நீதிபதிகள் கருத்து தெரிவித்தனர். குறிப்பாக 2020ஆம் ஆண்டு தொடங்கி மசோதாக்கள் கிடப்பில் இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த 3 ஆண்டுகளாக ஆளுநர் என்ன செய்து கொண்டிருந்தார் என உச்சநீதிமன்றம் சரமாரியாக கேள்வியை எழுப்பியிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. அமைச்சர் பதவி பிரமாணத்துக்கு எதிர்ப்பு. சொத்து குவிப்பு வழக்கில் பொன்முடி தண்டனையை உச்சநீதிமன்றம் நிறுத்தி வைத்தது. இதனால் எம்எல்ஏவாக பொன்முடி தொடர்ந்து நீடிப்பதாக அறிவிக்கப்பட்டது. அவருக்கு மீண்டும் அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைக்க கோரி அதற்கான பரிந்துரையை ஆளுநர் ஆர்.என். ரவிக்கு முதல்வர் ஸ்டாலின் அனுப்பி வைத்தார். ஆனால் ஆளுநர் அந்த பரிந்துரையை நிராகரித்தார். இதனை எதிர்த்து தமிழக அரசு வழக்கு தொடுத்தது. இந்த நிலையில் மார்ச் 21ஆம் தேதி உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிபதிகள் ஆளுநர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? பதவி பிரமாணம் செய்து வைப்பது அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது என்று அவர் கூறுவது வினோதமாக இருக்கிறது. அவருக்கு இந்த அதிகாரத்தை வழங்கியது யார்? ஆளுநரின் செயல் அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது மட்டுமின்றி எங்களுக்கும் கவலை அளிக்கிறது. ஆனால் அதை இந்த நீதிமன்றத்தில் நாங்கள் சத்தம் போட்டு கூற விரும்பவில்லை. மனுதாரருக்கு மீண்டும் பதவி பிரமாணம் செய்து வைக்க மறுத்ததன் மூலம் உச்சநீதிமன்றத்தை அவர் அவமதித்துள்ளார். அரசியல் சாசனத்தை ஆளுநர் முறையாக பின்பற்றாவிட்டால் மாநில அரசு என்ன செய்யும்? அவருக்கு சட்டம் தெரியுமா, தெரியாதா? அவருக்கு மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் தகுந்த அறிவுரை கூற வேண்டும். இல்லாவிட்டால் கடுமையான கருத்துக்களை பதிவு செய்ய நேரிடும். குறிப்பாக உச்சநீதிமன்றத்துடன் விளையாட வேண்டாம் என கடுமை காட்டியது நீதிமன்றம். இதனைத் தொடர்ந்து அடுத்த நாள் மார்ச் 22ஆம் தேதி பொன்முடிக்கு ஆளுநர் பதவி பிரமாணம் செய்து வைத்ததும் குறிப்பிடத்தக்கது.